ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஐஎல்ஓ காயின் தான். சரிங்களா? ஒரு காயின் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மின்ட்டும் நொய்டா மின்ட்டும் ரெண்டு மொத்தம் 2 செட்டு, மொத்தம் 4 செட்டு. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, அதே மாதிரி 2 செட்டு. சரிங்களா? ஹைதராபாத் மின்ட்டில் வந்து 2 காயின். சரிங்களா? காயின் பார்த்துக்கோங்க. காயின் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 ஹைதராபாத் மின்ட்டா, இது வந்து நொய்டா மின்ட்டு. உங்களுக்கே தெரியும், இப்போல்லாம் வந்துட்டு காப்பர் நிக்கலில் கமமரேட்டிவ் ஸ்கேர் காயின்லாம் வந்துட்டு ரொம்ப ரேரிங்னு போட்டிருக்காங்க புக்கில். சரிங்களா? ஸோ இது வந்து நொய்டா மின்ட்டு. நல்லா பார்த்துக்கோங்க நொய்டா டாட் எப்படி இருக்குன்னு. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் 2, அதில் 2, மொத்தம் 4 காயினு. இதுமாதிரி 2 செட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே இருக்கிற 2 ஹைதராபாத் மின்ட்டு, இது நொய்டா மின்ட்டு. அதே மாதிரி இதுலேயுமே ஹைதராபாத் மின்ட்டு 2 காயினு, நொய்டா மின்ட்டு 2 காயின். மொத்தம் செட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்போ ஹைதராபாத் மின்ட்டில் வந்து 4 காயினும், நொய்டா மின்ட்டில் 4 காயினும். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேளை வந்து 2 காயின் போகுதுன்னாலும் ஓகே தான். அதுக்கு தான் நான் வந்து 2 காயினாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? காயின்லாம் பார்த்துக்கோங்க, காயின்லாம் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா, நான் உங்களுக்கு வந்து புக் ரேட்டை காமிக்கிறேன் பாருங்கள். வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் ஐஎல்ஓன்னு போட்டு 1919, 1994. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 3 மின்ட்டு தான். நல்லா பார்த்துக்கோங்க. ஹைதராபாத் மின்ட்டு வந்து யூஎன்சியில் வந்து 1500 போட்டிருக்காங்க. எக்ஸப்ட் கண்டிஷனில் 200 அதேமாதிரி நொய்டா மின்ட்டு வந்து 800, 150. பாருங்கள், 3மே வந்து ரேரிட்டியில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஐஎல்ஓவை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது இதுதான். சில காயின்லாம் வந்து ரேர் ஆகிடுச்சு, சில காயின்லாம் வந்து ஸ்கேர் ஆகிடுச்சு. நீங்கள் பொதுவாக வந்து ஒரு பெரிய லாட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 காயின் இல்லை 100 காயின் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரேட் ரொம்பவே கம்மியாகவே கிடைக்கும். அதில் ஆனால் எல்லா காயினும் கலந்து தான் வரும். நல்ல குட் கண்டிஷனு, ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி கலந்து வரும். நீங்கள் அதில் வந்து சூஸ் பண்ணி எடுத்து வைக்கணும். பட் இப்போ இந்த மாதிரி வந்து செலக்டிவான காயினில் நம்ம வந்து நீட்டாக எடுத்து வச்சு அது என்ன மின்ட்டு என்னன்னு பார்த்து நீட்டாக ஹோல்டர் போட்டு இது பண்ணும்போது, ஒரு காயினை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வேல்யூ ஆட் பண்ணும் போது அந்த காயினுக்கு வந்து மதிப்பு அதிகம்தான். சரிங்களா? ஸோ நான் வந்து இப்போ இன்றைக்கி கொடுத்துருக்குற ரேட்டு வந்து ஒரு காயின் வந்து 100 தான். நீங்கள் ஏற்கனவே புக்கை பார்த்தீங்க, உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஒன்று 250, 200, 150 போட்டிருக்காங்க. நான் வந்து வெறும் 100 தான் கொடுத்துருக்கேன் ஒரு காயின். சரிங்களா? மொத்தம் பார்த்திங்கன்னா 2, இது 2, இது 2, 4. அதேமாதிரி மொத்தம் வந்து ஹைதராபாத் மின்ட்டில் 4, நொய்டா மின்ட்டில் 4. உங்களுக்கு நான் 2 காயின் கேட்டிங்கனாலே எனக்கு ஓகே தான். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இதில் 4, அது 4, 8 4 8 காயினுக்கு வந்து 4, இது ஒரு 4, மொத்தம் 8 காயின். சரிங்களா? வந்து 4, 6, 8, ஆமாம் 8 காயினுக்கு வந்து 800 ரேட் வரும். உங்களுக்கு வந்து 4 காயின் போதும் அப்படின்னாலும் எனக்கு ஓகே தான். சரிங்களா? மினிமமாவது நீங்கள் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வீடியோவில் சொல்கிறது அதுதான். ஏன்னா இப்போ நம்ம ஒரு காயின் வாங்குகிறோம்னா நம்மளுடைய ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஒரு போஸ்ட் அனுப்புகிறோம் இல்லையா, அந்த சார்ஜ் வந்து காயின் ரேட்டை விட அதிகமாகிடக்கூடாது. அது வாங்கி வேஸ்ட்டு. ஸோ மினிமமாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 காயின் வாங்கினீங்கன்னா தான், 400 ஒரு காயின் வாங்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஷிப்பிங் வந்து ஒரு 60 வருதுன்னா அது ஓகே. இல்லை சப்போஸ் எங்கிட்ட வேறு ஏதாவது நீங்கள் காயின் வாங்கும்போது ஒரு காயினோ இல்லை 2 காயினோ நம்ம சேர்த்து அனுப்புவோம். மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500, 600 நம்ம காயின் வாங்கினா தான் ஷிப்பிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா என்னோடய உழைப்பு, ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது இதுதான். மெனக்கிட்டு நம்ம வந்து ஒரு காயினை வாங்கி அதை வந்து சூஸ் பண்ணி அதை வந்து ஹோல்டர் போட்டு இவ்வளோ வேலைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சும்மாலாம் ஒரு காயின் இப்போ நீங்கள் வந்துட்டு என்னென்னா நான் சொல்கிற மாதிரி தான். இப்போ வந்து அப்படி லாட்டாக விற்கவும் செய்யலாம். எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இந்தமாரி செலக்டிவாக நல்ல எப்படி சொல்கிறது,
ஸ்கேர் காயினை வாங்கணும், நல்லா நீட்டாக வந்து ஒரு ஹோல்டர் போட்டு அது வந்து அப்படியே, அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒரு காயின் வாங்குறீங்க அப்படின்னா அந்த செலக்டிவாக அந்த காயினை வாங்கி நீங்கள் அப்படியே பத்திரப்படுத்தினா மட்டும் போதும். நான் ஹோல்டர் போட்டு நீட்டாக வந்து என்ன மின்ட்டுன்னெலாம் எழுதி வச்சுட்டேன். உங்களுக்கு தேவைன்னா ஸ்கேரா ரேரான்னு கூட எழுதி கொடுத்துருவேன். அதனுடைய அமௌண்ட் இப்போதைக்கு நான் எல்லாமே பென்சிலில் தான் எழுதுவேன். ஏன்னா சப்போஸ் ஒரு வருஷம் அதிகமாக சில காயின்லாம் ரேட் கூடும். அந்த டயத்தில் வந்து அடித்து எழுத முடியாது, அழித்து எழுதணும். ஸோ அதனால தான் நான் வந்து எப்பயுமே வந்து பென்சிலில் தான் நான் எழுதுவேன். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். காயின் எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க 2 இது சரிங்களா? மொத்தம் இதில் 4 அதில் 4 காயின் எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இருக்க நான் சொல்கிறது தான் ஒவ்வொரு வீடியோலையும். இந்த காயின்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இன்னும் ரேட் கூடிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கிடைக்காமல் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நான் வீடியோவில் சொல்கிறது தான், கிடைக்கும், ஆனால் ரேட் கூட கிடைக்கும், அவ்வளோதான் சரிங்களா? ஸோ இந்தமாரி செலக்டிவாக ஒரு 4 காயின் வாங்கி வச்சுக்கிங்க. இல்லை ஒரு 2 காயின் கூட சொல்லுங்கள். இதில் ஒரு 2 அதில் ஒரு 2 போதும். அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து என்ன சொல்கிறது, ஒரு 2-3 ஆல்பம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு காயின் கலெக்ட் பண்ணி ஒரு ஆல்பமாக போடணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் 2 அதில் 2 அந்த மாதிரி காயின் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா 2-3 ஆல்பம் போட்டுக்கிடலாம் சரிங்களா? ஸோ என்னோடய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.